ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். பாண்டியன் கடையில இருக்கும்போது கடையில ஜாமான் வாங்க வந்த ஒரு அம்மா, என்னங்க உங்க மருமக டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிச்சு, ரொம்ப நல்லா பாடம் சொல்லி கொடுத்துச்சுன்னு என் பையன் கூட சொன்னான். அதுக்கு அடுத்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. வேற எந்த இடத்துலயும் இவ்வளவு நல்லா சொல்லி கொடுக்கலங்க. படிச்ச பிள்ளை நல்லா சொல்லி கொடுத்துச்சு பாருங்க, ஒரே ஏமாற்றமா போச்சு. இப்ப நான் இன்னொரு இடத்துல டியூஷனுக்கு தேடி தெரியுறேன் அப்படின்னு பாண்டியன்ட்ட புலம்பிட்டு போறாங்க. பாண்டியன் நைட்டு கடை சாத்திட்டு வரும்போது கதிரு ஃபுட் டெலிவரி பண்றாரு. அங்க ஒரு கஸ்டமர் கிட்ட ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் லேட்டா வந்துட்டாங்கன்னு சொல்லி திட்டுறாரு. கதிர் இல்லங்க சார், டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுவும் 2 நிமிஷம் தான் சார் லேட்டு. சார் ஸ்டார் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 நிமிஷம் லேட்டா வந்திருக்க, எப்படி உனக்கு 5 ஸ்டார் கொடுக்க முடியும்? சரி சார், உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு ஸ்டார் கொடுங்க அப்படின்னு கதிரும் கேக்குறாரு. கதிர் அங்க கெஞ்சிக்கிட்ட நிக்கிறத பாக்கல பாண்டியனுக்கே பாவமா தோணுது. பாவம் என் மையன் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ரோஷத்துக்காக இவ்வளவு பாடுபடுறேன் பாரு. நானும் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு எப்படா பொழைக்க போறோம்னு சொல்லி இப்படிதான் வீடு வீடா போய் ஜாமான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பொழைச்சு காட்டணுமேனு அமைதியா இருந்தேன். இவனை பார்க்கல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. என் பையன் எப்படி முன்னேறிடுவான், என்ன மாதிரி தான் அவன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பெருமிதத்தோட யோசிக்கிறாரு. அப்பதான் நினைக்கிறாரு, இதுக்காகத்தான் ராஜி டியூஷன் எடுத்து இவனுக்கு உதவலான்னு நினைச்சிருக்குது போல. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு திட்டிட்டேன். ராஜிக்கும் கொஞ்சம் நல்ல பேர் தான் இருக்குது. ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் என்ன நினைப்பாங்கன்னு தங்கமயில சொன்ன உடனே கொஞ்சம் ரோஷத்தோட கோவப்பட்டு கத்திட்டேன். அவங்க தான் புள்ள செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. மனசளவுல அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. ஏன் வீட்டு மருமக என்ன வேலை செஞ்சா அவங்களுக்கு என்ன? நான் தான் ராஜிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசியிருந்திருக்கணும் அப்படின்னு பாண்டியன் தனக்கு தானே பேசிட்டு வராரு. கதிரு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜி சாப்பாடு போடுறாங்க. ராஜி கதிர் கிட்ட சொல்றாங்க, நம்ம மளிகை கடையில இன்னும் கொஞ்சம் வியாபாரம் அதிகம் பண்றதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கதிரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஐடியா? நீங்க பெருசா கடை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. ராஜி சொல்லுது, நீ ஃபுட் டெலிவரி பண்றீல, அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளோட கடையை பத்திய ஒரு விளம்பரம் மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுக்கலாமே. அதை பார்த்து தெரியாதவங்க கூட நம்ம கடையில வந்து ஜாமா வாங்கினா நம்ம கடைக்கு தானே லாபம் கிடைக்கும், மாமாவும் சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்றாரு, அட பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல நல்ல யோசனை எல்லாம் வருதே. இல்ல, எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கூட இப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன், ஆனா என்னோட யோசனைய கேட்கவே மாட்டாங்க யாரும். சரி, ஏதோ உன்கிட்ட சொன்னா நீ கேப்பியான்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். சரி சரி, பிட் நோட்டீஸ் தானே, அதுக்கு கம்மி தான் ஆகும் காசு, 300 ரூபாயில அடிச்சிடலாம். நான் டெய்லி டெலிவரி பண்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் நானும் பிட் நோட்டீஸ் கொடுக்குறேன். கதிரு ராஜி சொன்ன ஐடியா படி ஃபுட் டெலிவரி பண்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் மளிகை கடையை பத்திய பிட் நோட்டீஸ் கொடுக்குறாரு. நானே டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாரு. பாண்டியனோட மளிகை கடைக்கு நிறைய ஆர்டர் வருது. எல்லாருமே போன்லயே ஆர்டர் பண்ணி எனக்கு டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னே சொல்றாங்க. பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. எப்படி இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம கடைக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம கடையை பத்தி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லி தெரிஞ்சிருந்திருக்கலாம். எப்படி இருந்தா என்ன, என் கடை வியாபாரம் நல்லா நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு பாண்டியன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாளைக்கு கதிரோட துவைக்கிற சட்டையில இருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கோமதி குடுக்குறாங்க பாண்டியன் கிட்ட. இது என்னன்னு பாருங்க, கதிரோட சட்டப்பையில இருந்துச்சு. பாண்டியன் பிரிச்சு பாக்குறாரு. பாண்டியன் மளிகை கடை, நானே டோர் டெலிவரி, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து ஆர்டர் கொடுத்தாலும் டோர் டெலிவரி செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு பிட் நோட்டீஸ் இவர் படிச்சு பாக்குறாரு. அப்படின்னா போன்ல வந்த ஆர்டர் எல்லாமே கதிர் செஞ்ச வேலை தானா? பாத்தியாடி உன் மகனை, என்னமோ வீராப்பா என்கிட்ட சண்டை போடுவாரு, அப்புறம் எதுக்கு என் கடைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்னு நினைச்சு விளம்பரம் பண்ணிக்கிட்டு திரியிறாரு அப்படின்னு பாண்டியன் கேட்ட உடனே கோமதி சொல்றாங்க, என்னங்க கதிர் புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்லது தானே செஞ்சிருக்கான், நீங்க தான் அவனை புரிஞ்சுக்காம எப்பவுமே திட்டிட்டு இருப்பீங்க. அந்த பக்கம் போன ராஜியை கூப்பிட்டு கோமதி கேக்குறாங்க, இங்க பாரு கதிர் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு அப்படின்னு பிட் நோட்டீஸ் காமிச்ச உடனே, ஓ நான் சொன்ன மாதிரி அவன் செஞ்சுட்டானா? நான் தான் அத சொன்னேன், சாப்பாடு கொடுக்கற ஒவ்வொரு வீட்லயும் நீ இந்த பிட் நோட்டீஸையும் கொடுத்தீனா நம்ம மளிகை கடை நல்லா நடக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணி சொன்னேன். பாத்தியா, 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, மாமா உங்களை தான் பாராட்டினாரு அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன்னு சொல்றாரு, ஆமாப்பா இவ்வளவு நல்ல யோசனை நீயும் சொல்லியிருக்க, அவனும் செஞ்சிருக்கான், கடை நல்லா நடக்குது, இவ்வளவு நிறைய வியாபாரம் நடக்குது இந்த மாசம்னா அதுக்கு காரணம் கதிர் கொடுத்த இந்த நோட்டீஸ் தான் காரணம். எம்புட்டு தூரத்துல இருந்தெல்லாம் ஆர்டர் கொடுக்கறாங்க தெரியுமா, டெலிவரி கொடுக்கத்தான் டைம் இல்லாம போயிடுது. ராஜி சொல்றாங்க, மாமா என்கிட்ட கொடுங்க, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வரேன், எனக்கு வண்டிலாம் ஓட்ட பழக்கம் இருக்கு. அட சும்மா இருப்பா, பொம்பளை பிள்ளைய டெலிவரி கொடுக்க அனுப்புறதாவது. ஏன் மாமா, இப்ப நிறைய பேர் பொம்பளை பிள்ளைகள்லாம் வேலை செய்யத்தான் செய்யறாங்க, இதுல ஒன்னும் தப்பு இல்ல மாமா, நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், படிச்சது போக ஏதாவது ஒரு வேலை செஞ்சா
எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல அப்படின்னு ராஜி சொன்ன உடனே, இல்லம்மா நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீ டியூஷனையே எடு, தங்கமயில்கிட்ட சொல்லி திண்ணையை காலி பண்ணிட்டு திண்ணையில டியூஷன் எடு, உனக்கு அது ரொம்ப பிடிச்சது தானே அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு அவ்வளவு சந்தோஷம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. இதை பார்த்த தங்கமயில் ஓடி வந்து, என்ன ராஜி என்னாச்சு, என்ன சந்தோஷம்? இல்ல மாமா என்ன டியூஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் மூஞ்சியே வாடி போயிருது. என்ன மாமா ராஜியை டியூஷன் எடுக்க சொல்லிட்டீங்களா? ஆமாப்பா, அந்த பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளைக்கு ஆசைப்படுது, இஷ்டப்பட்டதை செஞ்சுட்டு போட்டோம். இல்ல மாமா, ஏத்த வீட்டுலதான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். ராஜி என் வீட்டு மருமக, அவளுக்கு என்ன விருப்பமோ அதை அவ செய்யட்டும். அவ ஆசைக்கு தடை போட்ட மாதிரி இருக்க கூடாதுல்ல. இதுல வருமானம் மட்டும் இல்ல, மனசோட திருப்தியும் இருக்குதுல்ல. ராஜிக்கு இதுதான் சந்தோஷம்னா அதை செய்யட்டுமே. தான் புருஷனுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கு, செய்யட்டும்பா தங்கமயிலு. நீ சமையல மட்டும் கவனி, ராஜி அது டியூஷனை கவனிச்சுக்கிறோம், நீ அதுல தலையிட வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. தங்கமயில் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.